அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நான் இந்த வீடியோவில் யாரையும் குறை சொல்ல வரவில்லை, யாரையும் விமர்சிக்கவும் வரவில்லை. ஏனென்றால் இந்த வீடியோ முதலில் எனக்கானது, அதற்கு பிறகுதான் உங்களுக்காக. ஏன் தெரியுமா? ஏனென்றால் அல்லாஹ் கூறுகிறான், உங்களையே தூய்மையானவர்கள் என்று கூறிக்கொள்ளாதீர்கள். யார் இரையச்சமுடையவர் என்பதை அல்லாஹ்வே நன்கறிந்தவன். இன்று சமூக வலைத்தளங்களில் அவர்கள் தவறு, இவர்கள் தவறு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் நம்முடைய இதயத்தை உட்கார்ந்து சோதித்து பார்த்ததுண்டா? என்னுடைய தொழுகை எப்படி இருக்கிறது? என்னுடைய நாக்கு எப்படி இருக்கிறது? என்னுடைய கண்கள், என்னுடைய காதுகள், என்னுடைய இதயம் அல்லாஹ்வுக்கு பிடித்த நிலையில் இருக்கிறதா? அல்லது அறியாமலேயே தினமும் தவறுகளை செய்து கொண்டிருக்கிறேனா? அன்பானவர்களே, சைத்தான் நம்மை பெரிய பாவங்களால் மட்டும் அழிப்பதில்லை. இது ஒரு சின்ன விஷயம்தானே என்று நினைக்க வைக்கும் சிறிய சிறிய தவறுகளிலிருந்தும் நம்மை மெதுவாக அல்லாஹ்விடமிருந்து தூரமாக்குகிறான். அதனால்தான் இந்த பதிவில் நம்மில் பலர் அறியாமல் தினமும் செய்யக்கூடிய 10 பொதுவான தவறுகளை குர்ஆன் மற்றும் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை கேட்கும் போது இது யாரை பற்றி சொல்கிறது என்று நினைக்காதீர்கள். இதில் என்னிடம் என்ன தவறு இருக்கிறது என்று மட்டும் யோசியுங்கள். ஏனென்றால் நம்மை நாமே திருத்திக் கொள்வதுதான் உண்மையான வெற்றி. முதல் தவறு, தொழுகையை அலட்சியப்படுத்துவது. அன்பானவர்களே, ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான அமல் என்ன? தொழுகை. கியாமத் நாளில் முதலில் விசாரிக்கப்படுவது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியானிடமிருந்து முதலில் விசாரிக்கப்படும் அமல் தொழுகையாகும். சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு 24 மணி நேரத்தில் 5 நேரம் மட்டும்தான் கட்டளையிட்டு இருக்கிறான். ஆனால் ஷைத்தான் என்ன சொல்கிறான்? இன்னும் கொஞ்ச நேரம், இந்த வேலையை முடித்துவிட்டு தொழுகிறேன், இந்த வீடியோவை பார்த்துவிட்டு தொழுகிறேன். இப்படியே நேரம் கடந்து விடுகிறது. சில நேரங்களில் தொழுகையை தவறிவிடுகிறது. அன்பானவர்களே, நாம் ஒரு மருத்துவரிடம் அப்பாயின்ட்மெண்ட் இருந்தால் மறப்போமா? ஒரு விமானம் பிடிக்க வேண்டுமென்றால் தாமதிப்போமா? இல்லை. அப்படி இருக்க உலகங்களின் இறைவன் நம்மை அழைக்கும் போது மட்டும் ஏன் தாமதம்? ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் அழைக்கிறானா, அல்லது நாம் வேறு யாருடைய அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இன்று முதல் ஒரு முடிவு எடுப்போம். அதான் கேட்டவுடன் எல்லாவற்றையும் விட முதலில் தொழுகை. இந்த ஒரு முடிவு நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். இரண்டாவது தவறு, குர்ஆனை பல நாட்கள் திறக்காமல் இருப்பது. அன்பானவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி. நாம் ஒரு நாளில் எத்தனை முறை மொபைலை திறக்கிறோம்? 10 தடவையா, 20 தடவையா, 50 தடவையா? ஆனால் கடைசியாக எப்போது குர்ஆனை திறந்து ஓதினோம்? சிலர் சொல்வார்கள், ரமலானில் ஓதுவேன், சிலர் வெள்ளிக்கிழமை மட்டும் ஓதுவேன். அன்பானவர்களே, குர்ஆன் என்பது ரமலானுக்காக மட்டும் இறக்கப்பட்ட புத்தகம் அல்ல. அது நம்முடைய தினசரி வாழ்க்கைக்கான வழிகாட்டி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை ஓதுங்கள், ஏனெனில் மறுமை நாளில் அது அதை ஓதியவருக்கு பரிந்துரை செய்யும். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் நமக்காக யார் பரிந்துரை செய்வார்கள்? ஆனால் மறுமை நாளில் குர்ஆன் நமக்காக பேசும். அப்படி இருக்க அதை நாம் ஏன் அலட்சியப்படுத்த வேண்டும்? ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது, 5 ஆயத்துக்களாவது அர்த்தத்துடன் ஓத ஆரம்பியுங்கள். குர்ஆன் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும், இன்ஷா அல்லாஹ். மூன்றாவது தவறு, இஸ்திக்ஃபாரையும் திக்ரையும் மறந்து வாழ்வது. நம்முடைய நாக்கு எவ்வளவு நேரம் பேசுகிறது? வேலை பற்றி பேசுகிறோம், வீட்டு விஷயங்களை பேசுகிறோம், அரசியல், விளையாட்டு, சினிமா எல்லாவற்றையும் பேசுகிறோம். ஆனால் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தாஃபிருல்லா இந்த வார்த்தைகள் ஒரு நாளில் எத்தனை முறை நம் நாவிலிருந்து வருகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவமற்றவராக இருந்தும் ஒரு நாளில் 100 முறை இஸ்திக்ஃபார் செய்தார்கள். நாம் தினமும் எத்தனை தவறுகள் செய்கிறோம்? அப்படி இருக்க இஸ்திக்ஃபாரை எப்படி மறக்க முடியும்? இன்று முதல் ஒரு சிறிய பழக்கம். சமையல் செய்யும்போது, நடந்து செல்லும்போது, வாகனத்தில் பயணம் செய்யும்போது அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா என்று சொல்லுங்கள். இந்த நாக்கு அல்லாஹுவின் நினைவால் ஈரமாக இருக்கட்டும். சகோதர சகோதரிகளே, இதுவரை தொழுகை அலட்சியப்படுத்துவது, குர்ஆனை புறக்கணிப்பது, இஸ்திக்ஃபார் மற்றும் திக்ரை மறந்து விடுவது போன்ற 3 முக்கியமான தவறுகளை பார்த்தோம். இப்போது நம்மில் பலர் மிகவும் சாதாரணமாக நினைக்கும், ஆனால் அல்லாஹ்விடம் மிகவும் பெரியதாக கருதப்படும் இன்னும் சில தவறுகளை பார்ப்போம். இந்த பகுதியை கவனமாக கேளுங்கள், ஏனென்றால் இந்த தவறுகளை நாம் பல நேரங்களில் பாவம் என்றே நினைப்பதில்லை. 4வது தவறு கீஃபத், அதாவது புறம் பேசுவது. அன்பானவர்களே, ஒரு கேள்வி கேட்கிறேன். 4 அல்லது 5 பேர் ஒன்றாக உட்கார்ந்திருக்கிறார்கள்.
சிறிது நேரம் நல்ல விஷயங்களை பேசுகிறார்கள். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவரை பற்றி தெரியுமா, அவங்க அப்படித்தான், அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா என்று பேச்சு மாறிவிடுகிறது. இது நம்முடைய குடும்பங்களில், உறவினர்களிடம், நண்பர்களிடம், வேலை செய்யும் இடங்களில் மிகவும் சாதாரணமாக நடக்கிறது. ஆனால் அல்லாஹ் இதை பற்றி என்ன சொல்கிறான்? அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான், உங்களில் ஒருவர் தன் இறந்த சகோதரனின் மாமிசத்தை உண்ண விரும்புவானா? நிச்சயமாக நீங்கள் அதை வெறுப்பீர்கள். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் ஏன் இவ்வளவு கடுமையான உதாரணத்தை சொல்கிறான்? ஒரு முஸ்லிமை பற்றி அவர் இல்லாத இடத்தில் அவருக்கு பிடிக்காத விஷயத்தை பேசுவது அது நம் கண்களுக்கு சிறியதாக தோன்றலாம். ஆனால் அல்லாஹ்விடம் அது மிகவும் பெரிய விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கீஃபத் என்றால் என்ன என்பதை விளக்கினார்கள். ஷஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் சொல்வது உண்மையாக இருந்தாலும் கீஃபத் ஆகுமா? அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ சொல்வது உண்மையாக இருந்தால் அதுதான் கீஃபத், அது உண்மையாக இல்லை என்றால் அது அவதூறு. அன்பானவர்களே, இன்று சமூக வலைத்தளங்களிலும் இதே நிலைதான். ஒருவரை பற்றி முழுமையாக அறியாமல் விமர்சிக்கிறோம், ஒரு செய்தியை உறுதிப்படுத்தாமல் பகிர்கிறோம், ஒரு கமெண்ட் எழுதிவிட்டு மறந்து விடுகிறோம். ஆனால் அந்த வார்த்தைகள் அனைத்தும் அல்லாஹ்விடம் பதிவு செய்யப்படுகின்றன. இன்று முதல் ஒரு முடிவு எடுப்போம், நல்லதை பேசுவோம், இல்லை என்றால் அமைதியாக இருப்போம். 5வது தவறு, கோபத்தில் நாவை கட்டுப்படுத்தாமல் பேசுவது. அன்பானவர்களே, ஒரு மனிதன் பல வருடங்கள் நல்ல அமல்கள் செய்திருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு நிமிட கோபம் அந்த நல்ல பெயரையே கெடுத்துவிடும். எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ நட்புகள், எத்தனையோ உறவுகள் ஒரே ஒரு கோபமான வார்த்தையால் உடைந்திருக்கின்றன. ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, எனக்கு ஒரு அறிவுரை கூறுங்கள் என்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கோபப்படாதே. அவர் மீண்டும் கேட்டார், மீண்டும் கோபப்படாதே. 3வது முறையும் கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அதே வார்த்தையை தான் சொன்னார்கள். ஏனென்றால் கோபம் வந்தால் ஷைத்தான் நம்முடைய சிந்தனையை மாற்றிவிடுகிறான். அப்போது நாம் பேசும் வார்த்தைகள் பிறகு 1000 முறை வருந்தினாலும் திரும்ப பெற முடியாது. அன்பானவர்களே, கோபம் வந்தவுடன் உடனே பதில் சொல்லாதீர்கள். சிறிது நேரம் அமைதியாக இருங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள். உலு செய்யுங்கள், அல்லது அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் விலகிச் செல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நிலைமை மாறிவிடும். 6வது தவறு, பெற்றோர்களிடம் கடுமையாக நடந்து கொள்வது. அன்பானவர்களே, இன்று பலர் வெளியுலகத்தில் மிகவும் நல்லவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வீட்டிற்கு வந்தவுடன் அம்மாவிடம் சத்தமாக பேசுகிறார்கள், அப்பாவிடம் எரிச்சலாக பதில் சொல்கிறார்கள். சிலர் பெற்றோர்கள் பேசும்போது மொபைலை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அது சிறிய விஷயம் அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், அவர்களுக்கு உஃப் என்று கூட சொல்லாதீர்கள், அவர்களை அதட்டாதீர்கள், மரியாதையான வார்த்தைகளையே பேசுங்கள். கவனித்தீர்களா? அல்லாஹு தஆலா அடிக்காதீர்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, உஃப் என்ற சிறிய வார்த்தையை கூட சொல்லாதீர்கள் என்று சொல்கிறான். அப்படியானால் நாம் சத்தமாக பேசுவது, முகம் சுளிப்பது, அவர்களை அலட்சியப்படுத்துவது எவ்வளவு பெரிய தவறு! இன்று நம் பெற்றோர்கள் உயிருடன் இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய அருள். அவர்களுக்காக தினமும் துஆ செய்யுங்கள். அவர்களிடம் சிரித்த முகத்துடன் பேசுங்கள். அவர்களின் மனதை காயப்படுத்தாமல் வாழ முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் அவர்களின் துஆ உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அவர்களின் மனவேதனை உங்கள் வாழ்க்கையின் பரக்கத்தை குறைத்துவிடலாம். அன்பானவர்களே, இன்றைய பகுதியில் நாம் பார்த்த 3 தவறுகள் பேசுவதால் ஏற்படும் பாவங்கள். நாக்கு இந்த உடலில் மிகவும் சிறிய உறுப்புத்தான். ஆனால் அது நம்மை ஜன்னத்திற்கும் அழைத்துச் செல்லலாம். அதே நாக்கு நம்மை ஆபத்திலும் தள்ளிவிடலாம். அதனால் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் சிந்தித்து பேசுவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இதுவரை நாம் பார்த்தது தொழுகையை அலட்சியப்படுத்துவது, குர்ஆனை புறக்கணிப்பது, இஸ்திக்ஃபாரை மறந்து வாழ்வது, புறம் பேசுவது, கோபத்தை கட்டுப்படுத்தாமல் பேசுவது, பெற்றோர்களின் மனதை காயப்படுத்துவது. இந்த 6 விஷயங்களும் நம்மில் பலரிடம் அறியாமலேயே நடக்கக்கூடிய தவறுகள். ஆனால் இப்போது நாம் பார்க்க போகும் 4 தவறுகள் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையையும் மறுமை வாழ்க்கையையும் நேரடியாக பாதிக்கக்கூடியவை. அதனால் இந்த பகுதியை முழுமையாக கேளுங்கள். 7வது தவறு, ஹலால் ஹராம் விஷயத்தில் அலட்சியம். அன்பானவர்களே, இன்று ஒரு கேள்வி. நாம் சாப்பிடும் உணவு, நாம் சம்பாதிக்கும் பணம், நாம் வாங்கும் பொருள், இவை ஹலாலா ஹராமா என்று யோசிக்கிறோமா? பலர் சொல்வார்கள், எல்லாரும் இப்படித்தான் செய்கிறார்கள், இது சின்ன விஷயம்தான். ஆனால் அல்லாஹ்விடம் சின்ன பாவம் என்று எதுவும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக ஹலால் தெளிவானது, ஹராமும் தெளிவானது. இவ்விரண்டுக்கும் இடையில் சந்தேகமான விஷயங்கள் உள்ளன. அவற்றை தவிர்ப்பவன் தனது மார்க்கத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாத்துக் கொள்கிறான்.
அன்பானவர்களே, ₹1 கூட ஹராமாக வந்தால் அது நம்முடைய துஆ ஏற்கப்படுவதற்கே தடையாக மாறலாம். ஒருவர் நீண்ட பயணம் செய்து கைகளை உயர்த்தி யாரப் யாரப் என்று துஆ செய்கிறார். ஆனால் அவருடைய உணவு ஹராம், உடை ஹராம், வருமானம் ஹராம். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவருடைய துஆ எப்படி ஏற்கப்படும்? சுப்ஹானல்லாஹ். அதனால்தான் சம்பாதிப்பு குறைவாக இருந்தாலும் ஹலாலாக இருக்க வேண்டும். ஹலாலில் பரக்கத் இருக்கிறது, ஹராமில் அழிவு இருக்கிறது. 8வது தவறு, நேரத்தை வீணடிப்பது. அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்று நேரம். இழந்த பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம், இழந்த உடல் நலத்தையும் சில நேரங்களில் மீட்டுக்கொள்ளலாம். ஆனால் இழந்த ஒரு நிமிடத்தை ஒருபோதும் திரும்ப பெற முடியாது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் முழு ஒரு சூறாவையே காலத்தின் மீது சத்தியம் செய்து ஆரம்பிக்கிறான். காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். இன்று காலை எழுந்தவுடன் மொபைல், இரவு தூங்குவதற்கு முன் மொபைல், சமூக வலைத்தளங்களில் மணிக்கணக்கில் நேரம் செலவழிக்கிறோம். ஆனால் 10 நிமிடம் திருக்குர்ஆன் ஓத சிரமமாக இருக்கிறது, 5 நிமிடம் திக்ரு செய்ய சிரமமாக இருக்கிறது. அன்பானவர்களே, கியாமத் நாளில் நம்முடைய வாழ்க்கையை எப்படி செலவழித்தோம் என்று அல்லாஹ் கேட்பான். அப்போது ரீல்ஸ் பார்த்தேன், வீடியோக்கள் பார்த்தேன் என்ற பதில் நமக்கு உதவுமா? சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள். 9வது தவறு, துஆவை மறந்து வாழ்வது. அன்பானவர்களே, பலர் கஷ்டம் வந்தால்தான் துஆ செய்கிறார்கள். நோய் வந்தால், கடன் வந்தால், பிரச்சனை வந்தால் அப்போது மட்டும் யா அல்லாஹ் என்று அழைக்கிறார்கள். ஆனால் நிம்மதியாக இருக்கும் நாட்களில் அல்லாஹ்வை மறந்து விடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வசதியான காலங்களில் அல்லாஹ்வை நினைத்துக்கொள், கஷ்டமான நேரங்களில் அவன் உன்னை நினைவில் கொள்வான். அன்பானவர்களே, துஆ என்பது கஷ்டத்தில் மட்டும் செய்யும் அமல் அல்ல, அது ஒரு முஃமினின் தினசரி வாழ்க்கை. வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது துஆ, உணவு சாப்பிடுவதற்கு முன் துஆ, தூங்குவதற்கு முன் துஆ, எழுந்தவுடன் துஆ. இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். 10வது தவறு, பிறகு தௌபா செய்து கொள்கிறேன் என்று நினைப்பது. அன்பானவர்களே, இது ஷைத்தானின் மிகப்பெரிய ஏமாற்று வேலை. இன்னும் வயசு இருக்கு, அடுத்த ரமலானில் மாறிக்கிறேன், ஹஜ்ஜு போயிட்டு வந்த பிறகு திருந்திக்கிறேன், முதுமை வந்த பிறகு அல்லாஹ்வை வணங்குகிறேன், இப்படி நாளை நாளை என்று தள்ளிக்கொண்டே போகிறோம். ஆனால் ஒரு கேள்வி, நாளை வரை நாம் உயிரோடு இருப்போம் என்று யார் உத்தரவாதம் கொடுத்தார்கள்? மரணம் வயதை பார்த்து வருவதில்லை, பணத்தை பார்த்து வருவதில்லை, உடல் நலத்தை பார்த்து வருவதில்லை. அல்லாஹ் தஆலா நிர்ணயித்த நேரம் வந்தால் ஒரு நொடியும் தாமதிக்காது. அதனால்தான் அல்லாஹ் கூறுகிறான், உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு தேடு, அவனிடம் திரும்புங்கள். அன்பானவர்களே, இன்றே தௌபா செய்யுங்கள், இப்போதே செய்யுங்கள், நாளைக்கு என்று ஒத்தி வைக்காதீர்கள். இந்த பதிவில் நாம் 10 தவறுகளை பார்த்தோம். இப்போது ஒரு நிமிடம் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது நம்மை நாமே கேட்டுக்கொள்ளலாம். இந்த 10 தவறுகளில் என்னிடம் எத்தனை தவறு இருக்கிறது? 1, 2, 5? எவ்வளவு இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா நம்மை தண்டிக்கவே இந்த உண்மைகளை சொல்லவில்லை, நாம் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லியிருக்கிறான். அன்பானவர்களே, இன்று முதல் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்போம். தொழுகையை பாதுகாப்போம், திருக்குர்ஆனை தினமும் ஓதுவோம், நம்முடைய நாவை திக்ரால் ஈரமாக வைத்திருப்போம், யாரை பற்றியும் புறம் பேச மாட்டோம், பெற்றோர்களை மதிப்போம், ஹலாலான வாழ்க்கையை வாழ்வோம், நேரத்தை வீணாக்க மாட்டோம், துஆவை அதிகப்படுத்துவோம், தௌபாவை தள்ளி போட மாட்டோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய சிறிய பெரிய தெரிந்த தெரியாத எல்லா பாவங்களையும் மன்னித்து இந்த 10 தவறுகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றி ஈமான் நிறைந்த வாழ்க்கையையும் அழகான முடிவையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையும் நமக்கும் நம் சந்ததியினருக்கும் வழங்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். ஒருவராவது இந்த வீடியோவை பார்த்து ஒரு தவறை விட்டுவிட்டால் அதன் நன்மையில் உங்களுக்கும் ஒரு பங்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.